அண்ணா குட் மார்னிங். நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கிளாஸ் தான் சாமி. செகண்ட் சாப்டரு லாஸ்ட்டு பயிற்சி எக்ஸசைஸ் 2.8. 2.8ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோங்கண்ணு. இது ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ தட் √3/2 ப்ளஸ் I/2 ஹோல் பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு மைனஸ் √3ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தாங்க ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்சதே தான். என்ன பண்ணணும்? இது கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போடுற அதே தான். என்னென்ன போடணும்? மாடுலஸ் போடணும், ஆர்குமெண்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன குவாட்ரனில் இருக்குதுன்னு பார்த்து தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அடுத்தது போலார் ஃபார்ம் போடணும். அடுத்தது பவர் 5 ரைஸ் பண்ணணும். இதில் 2k கூட்டக்கூடாது. சால்வ் த ஈக்குவேஷன், ஃபைண்ட் ஆல் ரூட்ஸ் அப்படின்னா தான் ஆங்கிளோட 2k கூட்டணும். இல்லைன்னா நம்ம கூட்ட தேவையில்லை. புரியுதுங்களா? வேல்யூ மாறாது அப்படிங்கிறது தானே. இப்போ பாருங்கள், நான் √3/2 ப்ளஸ் I/2 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம பாயிண்டில் எழுதும்போது √3/2 பாருங்கள், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1/2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரியல் பார்ட் ஐ இல்லாத டேர்மு. இது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ஐ இல்லாத டேர்ம் √3/2. ஓகேவா? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1/2. அப்போ இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். போட்டங்களா? அடுத்தது நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னால் என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதாவது ஃபார்மாவே உங்களுக்கு தெரியும், √(x² + y²). புரியுதுங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. பாருங்கள், √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 3/4. இதை ஸ்கொயர் பண்ணால் 1/4. இப்போ புரியுதுங்களா? மாடுலஸ். அப்போ மாடுலஸ் அப்படிங்கும்போது நல்லா பார்த்துக்குங்க, உங்களுக்கே தெரியும், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ 3/4 ப்ளஸ் 1/4. கீழே 4 காமனாக எடுத்துக்குங்க, மேலே ஆட் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4/4 அடித்து போட்டிங்கன்னா 1. கீழே ஆட் பண்ணிடக்கூடாது சாமி. நல்லா பார்த்துங்க, கீழே காமனாக தான் எடுத்துக்கணும். புரியுதா? மேலே தான், அதுதான் பேசிக்கே. இது பாரு, இது 3/4, இது 1/4. கூட்டினீங்கன்னா 1, அதுதான் வரும். புரியுதா? எப்பயுமே ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை சேம் ஆக்கி மேலே தான் ஆட் பண்ணணும். அல்லது சப்ராக்ட் கொடுத்துருந்தா மேலே தான் அடிஷன், ப்ளஸ் கொடுத்துருந்தா ஆட் பண்ணணும், மைனஸ் கொடுத்துருந்தா சப்ராக்ட் பண்ணணும். அதை கவனமாக பார்த்துங்க. அப்போ R = நமக்கு என்ன? 1. இதெல்லாம் நீங்கள் 7வது இதுலேயும் படிச்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது ஆர்குமெண்ட்டு ஆல்ஃபா என்ன? tan inverse of modulus of y/x. அப்போ ஆல்ஃபா = tan inverse of modulus of y வந்து உங்களுக்கு 1/2, x வந்து √3/2. 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்கும், டினாமினேட்டரில் √3 இருக்கும். சரிங்களா? இப்போ ஆல்ஃபா = tan inverse 1/√3. இப்போ உங்களுக்கு 30, 60, 90 ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2. அதாவது 30, 60, 90 அப்படிங்கிற ரேஷியோட ஆங்கிள் இருந்தால் சைடோடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:√3:2. 30க்கு ஆப்போசிட்டு 1. இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். 1, 2, 3 √3. அதான் 1, 2 √3. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 1/√3ங்களா? இங்கே பாருங்கள், 1, இது √3. இப்போ டேனுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 30. அப்போ tan 30னா தான் நமக்கு 1/√3 வரும். ஸோ நமக்கு ஆங்கிள் வந்து 30. அப்போ ஆல்ஃபா = 30 டிகிரி. அதை நம்ம π/6ன்னு எழுதலாம். பையனா 180 டிகிரியா? 180 டிகிரியை 6ஆல் அடித்து பாருங்கள். அப்போ 30 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாசிட்டிவ். இதை பாருங்கள், இங்கே ரெண்டுமே பாருங்கள், இந்த எக்ஸும் சரி ஒய்யும் சரி, போத்தும் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குங்களா? அப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்.
அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபார்முலா என்ன, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ ஹென்ஸு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/6. ஓகேவா? அப்போ போலார் ஃபார்ம். அப்போ √3/2 ப்ளஸ் I/2 ஈக்குவல் டு போலார் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆர் வந்து நமக்கு 1. அப்போ காஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6. புரியுதுங்களா? இதில் ஆங்கிளோட 2k கூட்டக்கூடாது. ஏன்னா ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் அப்படின்னா தான் கூட்டணும். அல்ல ஃபைண்ட் ஆல் ரூட்ஸ் அல்லது கியூபிக் ரூட் அல்லது அந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஹோல் பவர் 5. அப்போ போத் சைடு பவர் 5 ரைஸ் பண்ணுறோம். இங்கேயும் பவரில் 5, இங்கேயும் பவரில் 5. நம்ம டிமோவரின் தேற்றத்து பிரகாரம் 5 எங்கே போயிடும், உள்ளே போயிடும். இப்போ இதை புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்போ தேர்ஃபோர் அதாவது இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், மாடுலஸ் கண்டுபிடிச்சோம், ஆர்குமெண்ட்டை பயன்படுத்தி ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம், குவாட்ரனில் என்ன குவாட்ரனில் இருக்குது அப்படின்னு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் தீட்டாவை கண்டுபிடிச்சோம், போலார் ஃபார்ம் போட்டுட்டோம். இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் பவர் போத் சைட் பவர் 5 ரைஸ் பண்ணியிருக்கோம். 5 எங்கே கொண்டு போயிட்டோம், உள்ளே கொண்டு போயிட்டோம். இப்போ இதை புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா சிமிலர்லி அடுத்தது ரெண்டாவது டேர்ம் பாருங்கள். இதே தான், நடுவாண்ட மைனஸ் இருக்குங்களா. அப்போ √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5னா என்ன வரும், இதே ஆன்சர் தான் வரும். நடுவாண்ட மைனஸ் வரும். இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் இமேஜினரி பார்ட் ப்ளஸ்ன்னா ப்ளஸ்ஸு, இமேஜினரி பார்ட் மைனஸ்னால் மைனஸ். அப்போ காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5 π/6. இப்போ நம்ம கணக்கில் இதை ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்களா. அப்போ √3/2 ப்ளஸ் I/2 ஹோல் பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைன் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் 5 π/6 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 டைம்ஸ் காஸ் 5 π/6. அப்போ 2 டைம் காஸ் இந்த 5 π/6 என்னென்னு எழுதலாம், பை மைனஸ் π/6. இப்போ பாரு, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க 6π, அதில் ஒரு பை போச்சுன்னா 5π. அதாவது இதை 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ பை மைனஸ் π/6னா மொத்தம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் 6π வரும். 6πயில் ஒரு பை போச்சுன்னா 5π/6. இன்னும் ஒரு π/6 பத்தலை அப்படிங்கிறது. அப்போ தேர்ஃபோர் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பை மைனஸ் π/6. அப்போ அடுத்தது பையனா 180யா, 180லேருந்து π/6னா எவ்வளவு, 30 டிகிரியா. அப்போ 180ல் 30 கழிச்சா 150யா கண்ணு. இது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்டில் காசோடைய சிம்பிள் மைனஸ். காசு இந்த பை மைனஸோடு சேரும்போது மாறாது. நல்லா கவனமாக பார்த்துங்க. இங்கே வேல்யூ போடும்போது 2 ஸ்டெப்பு பார்க்கணும். ஒன்று குவாட்ரனை பார்த்து சிம்பிளை பார்க்கணும், இது என்ன குவாட்ரனில் இருக்குது அப்படின்ட்டு சிம்பிளை பார்க்கணும். ரெண்டாவது மாறுமா மாறாதா. மூணாவது மீதி இருக்கிற ஆங்கிள். இதில் இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் உங்களுக்கே தெரியும், 90 வரையும் வந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இது நமக்கு 150. புரியுதுங்களா? அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட். 180 வரையும் தானே செகண்ட் குவாட்ரண்ட், 90லேருந்து 180 வரையும் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இங்கே நமக்கு 150 வரதுனால செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட்னு பார்த்தோமில்ல, அதில் அதாவது உங்களுக்கு குவாட்ரண்ட் போடுவோம் இல்லையா, இந்த குவாட்ரண்ட் எப்படி போடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். குவாட்ரண்ட் வந்து இப்படி போடும். ஃபஸ்ட் போட்டால் ஃபஸ்ட்டு ஆல் எல்லாமே பாசிட்டிவ், ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட் அப்படின்னா இங்கே எல்லாம் பாசிட்டிவ், இங்கே சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ், இங்கே டேனும் காட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கனும் பாசிட்டிவ். இப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால காசுடைய சிம்பிள் வந்து மைனஸ் நெகட்டிவ். அதுக்கடுத்தது காசு வந்து பை மைனஸோடு சேரும்போது மாறாது, காசு தான். மீதி இருக்கிற ஆங்கிள் π/6.
அப்போ இந்த 2 அப்படியே தான் இருக்குங்கன்னு குறி வந்து மைனஸ் வந்துடும். ஏன் மைனஸ் வருது தெரியுதா தங்கம்? இது செகண்ட் குவாட்ரங்கனால முன்னாடி மைனஸ் வந்துடும். 2 அப்படியே தான் இருக்கும். காசு வந்து பையோடு சேரும்போது மாறாது. காசு π/6. அதுதான் உங்களுக்கு பாருங்கள், -2 cos π/6. நான் சொன்னது புரியுதா? இந்த மைனஸ் எப்படி வந்தது? செகண்ட் குவாட்ரனால மைனஸ்ஸு. ஆல்ரெடி 2 இருக்குது. காசு பையோடு சேரும்போது மாறாது, காசே தான். மீதி இருக்கிற ஆங்கிள் π/6. அப்போ -2 cos π/6. cos π/6னா 30 டிகிரி. அப்போ நம்ம ட்ரையாங்கிளுக்கு வந்துடலாம். 30 டிகிரி கையை வச்சுக்கோங்க. காசோடைய ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. adjacent 30க்கு adjacent சைடில் √3 இருக்குது, ஹைபாட்னியூஸில் 2 இருக்குது. அப்போ √3/2. அப்போ நமக்கு ஆன்சர் -2 × √3/2. 2 கேன்சல் ஆயிரும், -√3. புரிஞ்சுதா தாங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. ஒன்றுமே இல்லைடா சாமி, என்னென்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது பாயிண்டில் ஃபஸ்ட்டு பவரை விட்டுருங்க. பாயிண்ட் அதை எழுதி பாயிண்டில் எழுதி எக்ஸ் என்ன ஒய் என்ன, மாடுலஸ் என்ன. மாடுலஸ்னால் என்ன பண்ணணும்? √(x² + y²). ரியல் பார்ட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்ட், அது மாடுலஸ். அடுத்தது ஆர்குமெண்ட் ஆல்ஃபா, tan இன்வர்ஸ் ஆஃப் y/xன்னு போட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது இது என்ன குவாட்ரண்டில் லைஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு தீட்டா கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு போலார் ஃபார்ம் போடுறோம். புரியுதுங்களா? மாடுலஸ், ஆர்குமெண்ட்டில் ஆல்ஃபா, குவாட்ரண்ட்டை பார்த்து தீட்டா, அடுத்தது போலார் ஃபார்ம். அடுத்தது அவன் கொடுத்துருக்கிற பவர் 5 ரைஸ் பண்ணுறோம். டீமாவரின் தேற்றத்துக்கு பிரகாரம் உள்ளே கொண்டாந்துடுறோம். சிமிலர்லி அடுத்த ஸ்டெப் அதே தான். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காஞ்சிகேட்டாக இருக்கும். ஒன்று √3/2 ப்ளஸ் i/2, இன்னொன்று √3/2 மைனஸ் i/2. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் தான், ஆனால் குறி மாறி வரும். ப்ளஸ் நடுவாண்ட ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு, நடுவாண்ட மைனஸ்னால் மைனஸ். அதனால் நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். மீதி போடும்போது சிமிலர்லின்னு போட்டு இதை போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 டைம்ஸ் cos 5 π/6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இதே க்ரியேட்டிவில் ரெண்டையும் மைனஸ் பண்ணணுன்னு கூட கொடுப்பான். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் காஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 டைம்ஸ் i sin π/6ன்னு கிடைக்கும். புரியுதா? எப்படி கேட்டாலும் நீங்கள் கான்செப்ட் ஓரியண்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு, இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இது என்ன வருதோ அதே தான். இங்கே பாசிட்டிவ் நடுவாண்ட ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு தான், நடுவாண்ட மைனஸ்னால் ரெண்டுமே காஞ்சிகேட்டாக தான் இருக்குது. இதுக்கு காஞ்சிகேட்டுன்னா இங்கேயும் அதே காஞ்சிகேட் தான். புரியுதுங்களா? ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? ஐ சைன் போயிடும். 2 டைம்ஸ் cos π/6. அப்புறம் π/6 உடைய வேல்யூ எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ சரி சொல்கிறது புரியுதா சாமி? இதில் சந்தேகத்தை கேளுங்க. தேங்க்யூ.